பழசெல்லாம் எடுத்துடணும், மைண்டை விட்டு எடுத்துடணும். அந்த காலத்தில் அது பண்ணேன், இன்றைக்கி இந்த காலத்தில் இது பண்ணேன், இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. உறவு முறைக்குள்ளே யாராவது சேர்ப்பானா இவனை? இவன் வந்தாலேலாம் பயப்படுவாங்க. ஏன்னா இவன் நேச்சர் தெரியும். எத்தனையோ வருஷம் மனைவி கிட்ட பேசாத புருஷன் எனக்கு தெரியும், புருஷன்கிட்ட பேசாத மனைவி எனக்கு தெரியும். கடைசியோட முடிவுகளெல்லாம் ரொம்ப பரிதாபமாக முடிஞ்சிருக்கு. அமெஸ்ட் ஆஃப் ஹெவி பென்ஷன் புக்கை பிடின்னு பார்த்துன்னு ஒரு பிள்ளை வருவான், அதை அடக்கி வச்சு அதில் குளிர்காயிரவெல்லாம் இருப்பான். இவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா வேலை செஞ்சுருப்பாங்க, இவங்களால ஓய்வூதியத்தையும் என்ஜாய் பண்ண முடியாது, கட்டின வீட்லேயும் சமாதானமாக இருக்க முடியல. இது ஒரு இடத்துல படுத்துன்னு இருக்கும், அது ஒரு இடத்துல படுத்துன்னு இருக்கும், மடத்தில் படுத்துனுங்கிற மாதிரி. வீடு நிசப்தமாக இருக்கும், அமைதியாக இருக்குன்னு இல்லை, உள்ளுக்குள்ளே எல்லாம் பயங்கர யுத்தம். ஒன்றோட ஒன்று பார்த்தா அப்படி அடிச்சுக்கும். ஏன் அடங்கி இல்லை, அடங்கி சேவிக்கிறது இல்லை. உள்ள பெரிய பெரிய சிங்காசனம் இருக்குது. நான் சொல்கிறது மனசுக்குள்ளே